ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ சாரி, 2 டேஸாக என்னால் எபிசோட் கொடுக்க முடியல பிகாஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ வீட்டில் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் ஈவன் டுடே இப்போ கூட இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க எல்லோரும் ஏந்திரிச்சிட்டாங்கன்னா எபிசோட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் இட்ஸ் ஜஸ்ட் 5:20 ஏர்லி மார்னிங். ஸோ நான் எழுந்திரிச்சிட்டு அப்ஸ்டேர்ஸ்க்கு வந்துட்டு அப்ஸ்டேர்ஸ் ரூஃப் டாப் மேலே உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் என்கரேஜ் மை ஹார்ட் ஒர்க் அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லோரும் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் தீஸ். அண்ட் புதுசாக யாராவது இந்த என் வாய்ஸை கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. ஸோ தட் இட் வில் பி மோர் என்கரேஜிங் ஃபார் மீ. ஓகே, அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து சோட்டுவோட கல்யாணம் ஆச்சு. அதோட கிருஷ்ணா ரொம்ப ஷீ ஹாஸ் பிகம் ஸோ வீக் அண்ட் ஷீ இஸ் இன் டிப்ரெஷன். அண்ட் கமெண்ட்ஸில் எல்லோரும் சோட்டுவை ஷீஸ் என்னது கிருஷ்ணாவை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, பட் சோட்டுவை ரொம்ப எப்படி சொல்கிறது, லைக் நெகட்டிவாக கொஞ்சம் நெகட்டிவ்னு இல்லை, கொஞ்சம் அவங்க கிருஷ்ணாவை ஹர்ட் பண்ணுறது மூலமாக அவங்க பேட் அப்படின்னு பேசியிருக்கீங்க. பட் இல்லை, பிகாஸ் அவங்க பேடாக இருந்தால் அவங்களுக்கு கிருஷ்ணா மேலே லவ் இல்லைன்னா கிருஷ்ணா இன்னும் ஏன் டச்சில் இருப்பாங்க அவங்க கூட இல்லையா. சோட்டு ஆல்சோ லவ் கிருஷ்ணா ஆஸ் மச் ஆஸ் கிருஷ்ணா லவ் சோட்டு. பட் என்னென்னா கிருஷ்ணா தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி சோட்டு சொல்லியிருக்காங்க தட் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் கம்மிங், அவங்க போனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் கிருஷ்ணா என்னென்னா ஷீ ஷுட் ஹாவ் வெயிட்டட் ரைட். அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். அவங்க சிச்சுவேஷன் என்னன்னது இவங்களுக்கு தெரியாது. கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருந்தால் அதுவும் புதுசாக மேரேஜ் ஆச்சு, இன்னும் 1 month கூட ஆகலை. அதுக்குள்ளேயே கண்டினியூஸாக அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கும்போது கண்டினியூஸாக அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹஸ்பண்ட் கேட்பாங்க, ஏன் அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா, உனக்கு ஏன் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து மேபி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல உனக்கு கால் பண்ணுறேன்னு, பட் ஸ்டில் நீ ஏன் கால் பண்ணியிருக்கே அந்த இதில் வந்து மேபி அந்த கோவத்தில், பிகாஸ் சோட்டு ஹேஸ் ஆல் ரைட்ஸ் ஆன் கிருஷ்ணா, அந்த ரைட்ஸில் மேபி அப்படி பேசியிருக்கலாம். பட் லேட்டர் ஆன் அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஷீ வில் மேக் ஏ கால், ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் போடுவாங்க தட் அப்படி பேசியிருக்கக்கூடாது, பட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படி வந்துச்சு, ஐம் ரியலி வெரி சாரி அப்படின்ட்டு அவங்க சாரி கூட கன்வே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆஸ் அ நியூட்ரல் பர்சன் நான் என்ன சொல்லுவேன்னா, கிருஷ்ணா சோட்டுவோட சிச்சுவேஷனை புரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஷீ இஸ் மெச்சோர்ட் பர்சன் இல்லையா. ஒரு லெக்சரர், வெரி வெல் மெச்சோர்ட் பர்சன், வெல் எஜுகேட்டட், இந்த மாதிரி ஒரு பர்சனு கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் பர்சனோட சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கணும் ரைட். பிகாஸ் அப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு, அவங்க லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னது கூட அவங்களுக்கு தெரியல. அண்ட் டெய்லி ஃபோன் கல்யாணம் ஆனதும் அவங்க விட்டுட்டாங்களான்னா இல்லை, அவங்களுக்கு எப்பப்போ முடியுதோ அப்பப்போ கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, மெசேஜஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. பட் லவ் இஸ் பிளைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பிளைண்ட்னஸில் கிருஷ்ணா அவங்க சிச்சுவேஷனை ஓவர்லுக் பண்ணிட்டாங்களோ, அதுக்கு தான் அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணாங்க. சோட்டுக்கு அது இரிட்டேட் ஆச்சு.
ஸோ ஐ டோன்ட் திங்க் சோட்டு இஸ் ராங் இன் தட் பிளேஸ், ரைட்? எனிவேஸ், டூ மச்சா சோட்டு பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஷீ இஸ் ரியலி அ வெரி குட் பர்சன், வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரமாக சோட்டு பற்றி பேசினேனே தவிர ஐ டோன்ட் வாண்டட் டு ஹர்ட் யூ ஆல் கைஸ். என்னது டிசிஷன், நான் உங்கள் டிசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லலை, பட் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் யூ ஷுட் நாட் ஹேட் சோட்டுஸ் கேரக்டர் இல்லையா? சங்கீதா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. சோட்டு கேரக்டர் கூட அப்படி தான். இல்லைன்னா கிருஷ்ணா இவ்வளோ மெச்சோர்டாக இருந்த ஆள் சோட்டு அப்படி ஒருத்தரோ பேசினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட பேசவே மாட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் கூட அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. பட் என்னென்னா அவங்க இன்னும் கூட அவங்க கூட ரிலேஷனில் இருக்காங்க. லைக் யூனோ ஷி ஃபீல்ஸ் லைக் ஹர் டாட்டர். யா, ஒரு பிகாஸ் கல்யாணம் நாளில் அப்போவே டிசைட் ஆகிட்டாங்க தட் கல்யாணம் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணாங்க இல்லையா, ஒரு மதர் மாதிரி. ஸோ அப்போலேருந்து ஷி டிசைடட் அப்படி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கிருஷ்ணா இஸ் ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே சோட்டுக்கு வந்து ஒரு பாய் சைல்டு, ஒரு கேர்ள் சைல்டு, அவங்க செலப்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயும் கிருஷ்ணா ஹாப்பியாக, அவங்க எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ்லேயும் கிருஷ்ணா இருந்தாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தட் எப்படி கிருஷ்ணா பவுன்ஸ் பேக் ஆனாங்கன்னா, இல்லை நான் இப்படியே இருந்தால் எப்படி, நோ ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் டிப்ரெஷன் அப்படின்ட்டு ஒரு 2.5 years அப்படியே அந்த டிப்ரெஷனில் இருப்பாங்க. எந்த ஜாபுக்கும் போக மாட்டாங்க, எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுக்குள்ளே அவங்க பையன் கூட ஹாஸ்டலில் 1 year தான் இருப்பான். அவனால் முடியல அவங்க அம்மாவை விட்டுட்டு இருக்கிறது. இங்கே கிருஷ்ணா கூட சோட்டுவை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கிருஷ்ணா கூட அலோனாக இருக்க முடியல கிருஷ்ணாவில் கூட. ஸோ அவங்க ஃபைட் பண்ணிவிட்டு, இல்லை என் பையன் என்கிட்டயே இருப்பான், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அவனே புரிஞ்சுப்பான், அவனே இருப்பான், என்னை விட்டுட்டு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பையனை 1 year ஹாஸ்டலில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இயரே கூட்டிகிட்டு வருவாங்க கிருஷ்ணா அவங்கக்கிட்ட. ஸோ அங்கேயே இருக்கிற லோக்கல் ஸ்கூல்லையே பையனை மறுபடியும் சேம் கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. பிகாஸ் அம்மா மேலே இருக்கிற அந்த பாசமோட இல்லைன்னா அந்த யூனோ மிஸ்ஸிங் இருக்கும் இல்லையா, ஐயோ என் அம்மா என் பக்கத்தில் இல்லையே, அந்த மாதிரி ஒரு இதில் இந்த பையன் சரியாக படிக்க மாட்டான். அஃப்கோர்ஸ் பாஸ் ஆயிடுவான், பட் என்னென்னா இல்லை சரியாக நீ சும்மா அப்படி பாஸ் மார்க்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு உனக்கு, நோ ப்ராப்ளம், 7th மறுபடியும் நீ ஜாயின் பண்ணு அப்படின்ட்டு மறுபடியும் 7th கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க கிருஷ்ணாவோட பையனை. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். கிருஷ்ணா இன்னொன்றும் அவங்க லைஃப்னா என்னன்னு கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கிற அந்த இதில் கிருஷ்ணா வந்து இல்லை நான் ஜாப் கூட பண்ண மாட்டேன். ஏன் ஜாப் பண்ணணும்? அவங்க ஹஸ்பண்ட்க்கு இப்போ வரைக்கும் இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க இல்லையா. இவங்களுக்கு நான் ஜாப்க்கு போயிட்டு நான் ஏர்னிங்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே வராது. சரி, ஒரு 2 years எந்த ஜாபும் இல்லாமல் பார்க்கலாம், இஃப் அட் ஆல். அப்போ கூட இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரல, பையனோட ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் அந்த மாதிரி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரலைன்னா அப்போ மறுபடியும் நான் ஜாப்க்கு போகிறேன், இல்லைன்னா நான் வீட்லேயே இருப்பேன் அப்படின்ட்டு டிசைட் கூட பண்ணுவாங்க கிருஷ்ணா. ஸோ அதுக்கப்புறம்தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பையனோட ஸ்கூல் ஃபீஸு, புக்ஸ் இதெல்லாம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க. ஸோ எப்படியே போயிட்டே இருக்கும். ஐடியலாக இருந்த சோட்டுவோட தாட்ஸு கிருஷ்ணாவை ரொம்ப கொல்லிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இப்படி இருந்தால் ஐ காண்ட், ஸோ வாட் ஐ டூ இஸ் வாட் கேன் ஐ டூ அப்படின்ட்டு யூடியூப் சர்ச் பண்ணுவாங்க. ஐடியலாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது இருக்குமா, இல்லை ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம், பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம்,
பிளாக்ஸ் எழுதலாம், அப்புறம் ஹோம் டியூஷன்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பெரிய லிஸ்ட்டே வரும். சரி, ஹோம் டியூஷன்ஸ் சொல்கிற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லை. பிகாஸ் அகெயின் ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் மறுபடியும் இர்ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவாங்கன்னது ஒரு தாட் அவங்களுக்கு. ஸோ ஹோம் டியூஷன்ஸ் சொல்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அவங்களுக்கு. ஸோ டியூஷன்ஸ் அவங்க இது பண்ண மாட்டாங்க. யூடியூப்னால் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்குன்னு எனக்கு என்கரேஜ்மெண்ட் கிடையாது வீட்டில் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்ஸ், ஷீ இஸ் எ கண்டென்ட் ரைட்டர். ஸோ பிளாக்ஸ் எழுதுவாங்க அவங்க ரிகார்டிங் லைஃப், ஓகே, அண்ட் லைக் சம் சைக்கலாஜிக்கல் வாட் யூ சே கண்டென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி பிளாக்ஸ் எழுதுவாங்க. இப்போது அந்த அட்ரஸ் அவங்களுக்கு இல்லை, பிகாஸ் ஷீ ஹஸ் டிலீட்டட் ஹட் பிளாக். இப்போ கேட்காதீங்க பிளாக் என்ன மேம், நாங்களும் போய் படிக்கிறேன் சொல்லாதீங்க. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் அவங்க சொல்கிறேன் அது எதுக்கு டிலீட் பண்ணிட்டாங்கன்னது கூட நான் சொல்கிறேன். ஓகே, அதுலேயே எல்ஜிபிடிக்கு சம்மந்தமாக கூட விளாக்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க அந்த இதில். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிளாக்ஸ் மூலமாக அவங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் உங்கள் மாதிரி இப்போ எனக்கு நீங்கள் எல்லாம் என் ஃபேமிலி எப்படியே வந்தாங்களோ அவங்களுக்கும் அவங்கள பிளாக்ஸ் மூலமாக நிறையா நியூ பீப்புள் எல்லாம் அவங்க லைஃப்பில் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள்லாம் என் லைஃப்பில் வந்த மாதிரி அவங்க லைஃப்லேயும் நிறையா மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இப்படியோ போயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ரிப்ளைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. மேம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு மேம், நான் இது எப்படி சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கும்போது ஓகே அப்படின்ட்டு ஒரு 1 day டைம் எடுத்துகிட்டு அதுக்குன்னு சொல்யூஷன் தேடி ஷி யூஸ் டு ரிட்டன் பேக் ரிப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்கு. மேம் இந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படி இப்படின்ட்டு ரிப்ளைஸ் கூட கொடுத்துட்டே இருப்பேன். அதுதான் அவங்க டைம் பாஸே. பையனை ஸ்கூல் போனதும் வீட்டில் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு ஹாப்பியாக அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் ஷீ யூஸ் டு ஹாவ் எ டெஸ்க்டாப். ஓகேவா, இப்போ யாரும் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறதே இல்லைல்ல. லேப்டாப்ஸு, ஐபேடு, டேப்லெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த 2000 மேபி 16-17 அந்த டைமில் பையன் 10th 9th அந்த டைமில் ஷீ யூஸ் டு ஹாவ் எ டெஸ்க்டாப். ஓகே, ஸோ அந்த டெஸ்க்டாப்பில் ஷீ யூஸ் டு இந்த சப்ஜெக்ட் எங்கே போயிருமோன்னு சொல்லிட்டு அப்பப்போ அவங்க சப்ஜெக்டை ரீகால் பண்ணுறது. பிகாஸ் சடனாக எப்போவாவது ஜாபுக்கு போகணுன்னா சப்ஜெக்டே இல்லைன்னா யார் எடுப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை டெய்லி ரீகால் பண்ணுவாங்க. ரீகால் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளாகு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சடனாக ஒரு நாள் ஒரு பொண்ணு, அவங்க பேர் ஒரிஜினல் நேம் உஷா, அவங்க ஒரு மெசேஜ் போடுவாங்க தட் ஐ வாண்ட் டு டாக் டு யூ பர்சனலி அப்படின்ட்டு. பட் அவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பயம் இருக்கும் இல்லையா, அது பொண்ணா பையனா எதுவும் தெரியாமல் எப்படி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வாய் எதுக்கு, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் எனக்கு நீங்கள் கொடுக்குற பிளாக்ஸு அப்புறம் இந்த எல்ஜிபிடி வாட் யூ சே எல்ஜிபிடி பற்றி நீங்கள் எழுதுகிற இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. எனக்கு அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன்டு கேர்ள்ஸ், பட் என்னென்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரியாது, எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. இந்த மாதிரி ஷீ கமெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஏஜ் ஷீ இஸ் வெரி யங்கர் தேன் சோட்டு. ஓகே, ஷீ இஸ் அரவுண்ட் 22-23.
ஸோ அந்த ஏஜில் அவங்க அவ்வளோ டவுட்ஸ் இருந்துச்சா, சரின்னு அவங்க இல்லை யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஷின்ஸ் இந்த vlog ஸோ தட் vlogல கேட்டிங்கன்னா ரிமைனிங் பீப்புள் கூட தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அப்படின்வாங்க. இல்லை எனக்கு உங்க கூட பர்சனலாக தான் பேசணும் அப்படின்ட்டு அவங்க நம்பர் கேட்பாங்க. சரின்ட்டு கிருஷ்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பாயோ கோலோ தெரியாமல் எப்படி அவங்க ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடி கேட்டதுக்கப்புறம் அவங்க மெயில் ஐடி கொடுப்பாங்க. மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு அப்போது எல்லாம் இந்த கூகுள் சேட் கூகுள் மீட்டுன்னு இருந்தது இல்லையா, வீடியோ கால்ஸ். ஸோ ஃபஸ்ட் கூகுள் மீட் வீடியோ கால் பண்ணுவாங்க. பண்ணால் ஓகே ஷீ இஸ் எ கேர்ள். ஓகே அப்போது நம்பர் கொடுப்பாங்க பர்சனலாக. கொடுத்துட்டு ஷீ வில் ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும், டெவலப் ஆயிரும். உஷாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். இதுக்குள்ளே இன்னொரு மெசேஜும் வரும் பேரலாக. யூனோ ஹியர் கம்ஸ் நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுற அம்மு. ஸோ அவங்க கூட மெசேஜ் போடுவாங்க. ஷீ இஸ் எல்டர் தேன் கிருஷ்ணா. இங்கே இப்போ வரைக்கும் கிருஷ்ணாக்கு என்னென்னா எல்லோரும் அவங்க மேலே சின்ன வயசவங்க. பட் அம்மு வந்து இங்கே கிருஷ்ணா மேலே ஒரு 2 to 3 years எல்டர். ஸோ அவங்க கூட இது மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆகிடுவாங்க கிருஷ்ணாவுக்கு. ஸோ அவங்க கூட ஸ்லோவாக சேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறையா ஷீ ஹேட் அ பாஸ்ட். ஸோ அந்த பாஸ்ட்டு வந்து அவங்க கொஷின் கேட்பாங்க. அந்த பாஸ்ட்டில் வந்து கொஷின் கேட்டதும் கிருஷ்ணா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்கள. ஸோ அந்த என்கரேஜ் பண்ணுற விதம் இதெல்லாம் அம்முவுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ தேர் வென் அம்மு ஸ்டார்ட்ஸ் லவ்விங் கிருஷ்ணா வித்தவுட் எனி ரீசன், எந்த ரீசனும் இல்லாமல் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு பியோர் சோலாக இருக்காங்களே இவங்க அப்படின்ட்டு ஷீ ஸ்டார்ட்ஸ் லவ்விங் ஹர் இன் ஒன் வே. ஓகே, கிருஷ்ணாவுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. பிகாஸ் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கு இல்லையா. ஸோ கிருஷ்ணா என்னென்னா இல்லை எனக்கு யாரும் வேணாம் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ஸ் நான் சொன்னேன்ல லிமிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த லிமிட்ஸ்லேயே இருக்கணும்னா அப்படின்ட்டு அந்த லிமிட்ஸ்குள்ளேயே இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த லிமிட் தாண்டி வரக்கூடாதுன்னு சர்க்கிளில் இருக்கிற மூலமாக அவங்க யாரையும் லவ் பண்ணணும் இல்லை என் லைஃப்பில் இன்வைட் பண்ணணும்னு இன்டென்ஷன் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு தான் அம்மு என்னென்னா ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட் இன் தேர் லைஃப் இதெல்லாம் கம்மிங் எபிசோட்ஸில் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, அன்டில் தென் டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.